வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. கோ பூஜை பண்ணுறதுனால நமக்கு என்ன நன்மைகள், யார் யாரெல்லாம் கோ பூஜை பண்ணலான்றதான் தெரிஞ்சுக்க போகிறோம். கோ அப்படின்னாலே பசுமாடு தாங்க. பசுமாட்டுக்கு பூஜை பண்ணுறதுல நமக்கு என்ன நன்மைகள்? இப்போ நார்மலாக வந்து ஒரு வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அந்த வீட்டுக்குள்ளே கோமாதாவை அழைச்சிட்டு வருவாங்க. பசுமாட்டு உள்ளுக்குள்ளே அழைச்சிட்டு வந்து அந்த கோமியம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வீடு அந்த உணவுலாம் கொடுப்பாங்க. வாழைப்பழம் அந்த மாதிரிலாம் உணவுகள்லாம் கொடுத்துட்டு அப்புறம் அது போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. ஓகே, இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க, கோமாதா உள்ளுக்குள்ளே வந்துட்டாங்க, அப்புறம் நீங்கள் அவங்க வெளில அழைச்சிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வீட்டில் எத்தனை வருஷம் இருப்பீங்க? பல வருஷம் இருப்போம். அட்லீஸ்ட் 10, 15, 20, 25 வருஷம் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு தடவை வந்துட்டு போனதுனால நமக்கு 25 வருஷத்துக்கு அந்த பலன் கிடைக்குமானா இருக்கும். ஆனால் அது அதே மாதிரி அதே பவரோடு இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. அப்போ நம்ம என்ன தான் பண்ணணும் அப்படின்னா, அடிக்கடி கோ பூஜை பண்ண வேண்டும். அது எப்படிங்க அடிக்கடி கோ பூஜை பண்ணுறது? நீங்கள் அது தினமும் இல்லைங்க, வாரத்தில் ஒரு நாள் கூட இல்லை, அட்லீஸ்ட் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவையாவது, முடியலையா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை, மேக்ஸிமம் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது ஒரு பசுமாட்டை உங்கள் வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்துட்டு அந்த கோ பூஜை பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பசுமாட்டை வெளில அழைச்சிட்டு போங்க. இல்லைங்க நாங்கள் இருக்குது சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்க, நாங்கள் இருக்குது 16வது மாடியில் இருக்கோம், இங்கே எப்படிங்க நாங்கள் கோவெல்லாம் அழைச்சிட்டு பசுமாட்டில் எப்படிங்க அழைச்சிட்டு வந்து கேள்வி கேட்குறதாக இருந்தால், ஒன்று பசுமாட்டை கோமாதாவை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. இல்லை அப்படின்னா கோமாதா எங்கே இருக்காங்களோ அங்கே நீங்கள் போய் செஞ்சிங்கன்னா அது ரொம்ப சிறப்பு. இப்போ பார்க்கடல் கடையும் போது மகாலட்சுமி வெளியில் வராங்க, சரிங்களா? அதற்கு முன்னாடி கோமாதா தான் வெளில வராங்க. காமதேனுனாலே ரொம்ப சிறப்பு, அள்ளி கொடுக்குறாங்க. 33 கோடி தேவர்களும் அங்கே இருக்காங்க. அப்படின்னும் போது அப்போ ஒரு கோமாதா பசுமாடுங்க எவ்வளோ புனிதமானதுன்னு பாருங்கள். 33 கோடி தேவர்களோட ஆசீர்வாதமும் காமதேனோட ஆசீர்வாதமும் நமக்கு வேணும்னா கோமாதாவை நம்ம போய் பார்த்துட்டு வரணும். முடிஞ்சால் உங்கள் வீட்டுக்கு அவங்கள அழைச்சிட்டு வந்துருப்போங்க. சரி, இப்போ இது எப்படி தாங்க பண்ணுறது? பூஜை எங்கள் வீட்டுக்கு வந்தாலும் சரி, இல்லை நாங்கள் அங்கே போனாலும் சரி, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அமாவாசை அன்னைக்கு அகத்திக்கீரை கொடுப்பாங்க கோமாதாக்கு. சரி, அன்றைக்கி மட்டும் போதுமா? ஒரே ஒரு நாள் உங்களுக்கு உணவு கொடுத்தா போதுமா? மற்ற நாள் நீங்கள் சாப்பிட மாட்டிங்களா? அப்படி கிடையாது. அமாவாசை ஒரு சிறப்பான நாள், அன்றைக்கி கொடுங்க, நல்லது தான். மற்றபடி மற்ற நாள்லையும் எப்போயெல்லாம் நீங்கள் கோமாதா பசுமாடை பார்க்குறீங்களோ உணவு கொடுங்க. அகத்திக்கீரைன்னு மட்டும் இல்லைங்க, அந்த அகத்திக்கீரை மட்டும் சாப்பிட்றது கிடையாது பசுமாடு. அவங்களுக்கு என்ன உணவு தேவையோ கொடுங்க. ஒரு கம்யூனிட்டி ஒருத்தங்க இருக்காங்க, ஒரு ஸ்பெஷல் கம்யூனிட்டி. நான் அந்த கம்யூனிட்டி கொஞ்ச நாளாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். அதாவது கம்யூனிட்டியில் இருக்கிறவங்கள எப்படி என்ன பண்ணுறாங்கன்னு ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். எப்படி அவங்க மட்டும் நல்ல பணக்காரங்களாக ரிச்சாக இருக்காங்க, ஒரு செல்வ செழிப்போடு இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். அவங்க செய்கிற யார்கிட்டையும் சொல்லாத அவங்களுக்குள்ளே மட்டும் வச்சுருக்க ஒரு சில விஷயங்களை கூர்ந்து கவனித்தேன். அவங்க லஞ்சு சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவங்க என்ன லஞ்ச் வச்சுருக்காங்களோ, மோஸ்ட்லி அவங்க சப்பாத்தி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய சப்பாத்தி செய்வாங்க, சாப்பிடுவாங்க. இப்போ நான் வந்து சப்பாத்தி சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரு 5 சப்பாத்தி இருந்தால் போதும். ஆனால் நான் 10 சப்பாத்தி கையில் வச்சுருப்பேன். சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த பசுமாடை தேடி கண்டுபிடிச்சி ஒரு 2 சப்பாத்தி 3 சப்பாத்தி 2-3 மாடுக்கு பசுமாடுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் டிஃபன் சாப்பிட்றாங்க. அவங்க தினமுமே செய்கிறாங்க. இது தவிர நம்ம அந்த கம்யூனிட்டியை பற்றி சாதாரணமாக சொல்ல வரல. நான் கோமாதா பூஜை 6 மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணிடுறாங்க மினிமம். சிலர் மாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் வசதியானவங்க, நல்ல பெரிய வசதியில் இருக்கிறவங்க மாதம் பிறந்தவுடனே இந்த 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதிக்குள்ளே மேக்ஸிமம் 5ஆம் தேதிக்குள்ளே கோசாலைக்கு போயிட்டு அங்கே போய் அந்த மாடுகளுக்கு அந்த பசுமாடுகளுக்கு தேவையான உணவுகள் வாங்கிட்டு போயிடுறாங்க. பசுனை வாங்கிட்டு போயிடுறாங்க. அந்த பூ எல்லாமே வாங்கிட்டு போயிடுறாங்க. வாங்கிட்டு போயிட்டு அந்த கோமாதாவுக்கு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வருவாங்க. சரிங்களா? இது மாதம் பண்ணுறாங்க. ஒரு சிலர் 3 மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணுறாங்க, ஒரு சிலர் 6 மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணுறாங்க. இந்த ரகசியத்தை யார்கிட்டையும் அவங்க சொல்கிறது கிடையாது. இப்போ நமக்கும் பொருளாதாரம் உயர்வு தேவைப்படுகிறது. நமக்கும் நிறைய வந்து லைஃப்பில் டெவலப் ஆகணும்னு ஆசை இருக்குது. நம்ம செய்கிற தொழில் நல்லா டெவலப் ஆகணும்னு ஆசையாக இருக்குது. நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல நமக்கு நல்ல பேர் வரணும்னு ஆசையாக இருக்குது. நம்ம வீடு வந்து சூப்பராக இருக்கணும்னு ஆசையாக இருக்குது, அதாவது சுபிக்ஷமாக இருக்கணும்னு ஆசையாக இருக்குது. இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னாலே கோ பூஜை பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் கோமாதாவை கும்பிட்றீங்களோ, சில என்ன தெரியுமா சொல்கிறாங்க, இந்த மாதிரி சொல்லும்போது ஒருத்தர் சொன்னாங்க, எங்கள் வீட்டில் மாடு வளர்க்குறதுக்கு வசதி கிடையாது, வீட்டுக்குள்ளே மாடு அழைச்சிட்டு வரதுக்கு வசதி கிடையாது, நான் ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கேன், அதனால் என்னை வந்து கோமாதாவை போய் கோசாலைக்கு போயிட்டு வர முடியாது, கோமாதாவோட ஃபோட்டோ வாங்கி வச்சுக்க முடியுமான்னு கேட்டாங்க. வச்சுட்டு அதுக்கு பூஜை பண்ணலாமான்னு கேட்டாங்க.
என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஒரு கோமாதாங்கிறது ஒரு உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு கோமாதா, மகாலட்சுமி. அவங்களுக்கு நான் உணவு கொடுத்தா அதோட தன்மை எப்படி இருக்குது, அந்த ஃபோட்டோவை வாங்கி வச்சுக்கிட்டு வீட்டில் பூஜை பண்ண எப்படி இருக்குது. இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயங்க, ஒரு சினிமா படத்துலேருந்து வரக்கூடிய ஒரு காட்சி தான் இது. அந்த காட்சியில் வந்து ஒரு ஹீரோ, அந்த ஹீரோயின் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க 2 பேரோட டிஸ்கஷன். இப்போ ஒரு கேள்வி கேட்பார், நீங்கள் ப்ரூஸ்லி ஆகணும் அப்படின்னா, ப்ரூஸ்லி மாதிரி நீங்கள் ஆகணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ரூஸ்லி என்னெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணாரோ, ப்ரூஸ்லி என்னெல்லாம் பயிற்சிகள் செஞ்சாரோ அவ்வளோவும் செய்யணும். அதுதானே செய்யணும். இதே ப்ரூஸ்லியோட ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு, முன்னாடி வச்சுக்கிட்டு, தினமும் ஒரு விளக்கேற்றி வச்சு, தினமும் ஒரு பூ வச்சு, தினமும் ஒரு ஊதுபத்தி ஏற்றி வச்சு, தினமும் ஒரு ஏதாவது சாப்பிட்றதுக்கு திராட்சை முந்திரி எடுத்து வச்சுட்டு, ப்ரூஸ்லின்னு அவங்கள மாதிரி ஆகணும், ப்ரூஸ்லின்னு அவங்கள மாதிரி ஆகணும்னா ஆட முடியுமா? முடியாதுல்ல. அப்போ ஒரு சில விஷயங்கள் நம்ம என்ன செய்தால் நமக்கு அந்த பலன் கிடைக்குமோ அதை செஞ்சால் மட்டும்தான் நமக்கு பலன் கிடைக்கும். புரியுதுங்களா? இப்போ நமக்கு ஆப்ஷன் வீட்டுக்கு அழைச்சிட்டு வர முடியல, பரவாயில்ல, நீங்கள் கோசாலைக்கு போங்க. என்னால் கோசாலைக்கும் போக முடியல, பரவாயில்ல. தினமுமே பசுமாடு உங்கள் ஏரியாவில் இருந்துச்சுன்னா உணவு கொடுங்க. உங்கள் ஏரியா, நான் சிட்டிக்குள்ளே இருக்கேங்க, எனக்கு ஏரியாவில் பசுமாடே பார்க்க முடியாதுன்னு நீங்கள் கோசாலைக்கு போயிட்டு வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும். வாழ்க்கையில் முன்னேறணும். யாரோட வாழ்க்கை முன்னேறணும்? உங்கள் வாழ்க்கை முன்னேறணும். நீங்கள் தாங்க செய்யணும். நீங்கள் செஞ்சால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை முன்னேறும். அப்போ மற்றவங்கள பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க. சிலர் கேட்பாங்க, இதை கேட்கும்போது எங்கிட்ட வேதாண்டாவாதம் மாதிரி நிறைய பேர் பேசுவாங்க. மற்ற கண்ட்ரியில் இருக்கிறவங்க, மற்ற ஜாதியில் இருக்கிறவங்க, மற்ற மதமில் இருக்கிறவங்க, அவங்களாம் இதை பற்றி யோசிக்கிறது இல்லையே, அவங்களாம் இதை பண்ணுறது இல்லையே அப்படின்னு இவங்க கேட்பாங்க. உங்கள் வாழ்க்கை முன்னேறினா நீங்கள் செய்யுங்க, உங்கள் வாழ்க்கை முன்னேறும். அவங்கள பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க. அவங்க வேறு என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க, அவங்க வேறு என்ன பண்ணால் நமக்கு தெரியாது. நமக்கு என்ன தேவை? நம்ம வாழ்க்கை முன்னேறணும். கரெக்டாக? அப்போ நம்ம இது செஞ்சால் வாழ்க்கை முன்னேறுன்னு தெரிஞ்சிச்சா செய்வோமா? செய்யலாம். செஞ்சு வாழ்க்கையை முன்னேற்றிக்கலாமா? முன்னேற்றிக்கலாம். இதுக்கு மேலே எப்படிங்க சிம்பிளாக இந்த பாயிண்ட் எடுத்து சொல்கிறது? கோமாதாவுக்கு தினமும் உணவு கொடுங்க, முடியலன்னா மாதத்துக்கு ஒரு தடவை கொடுங்க, இல்லைனா வீட்டுக்கு கஷ்டவாங்க, ஏதோ ஒன்று பண்ணுங்கள், உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றுங்க. நிச்சயமாக கோமாதா உங்களுக்கு எப்பயுமே கைட் பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க, எப்பயுமே உங்கள் கூட இருப்பாங்க, உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றுவாங்க. வாழ்க வளமுடன்.